உங்க வீட்டு பூஜை அறையில திரும்ப திரும்ப இந்த பெரிய தவறு செய்து விடாதீர்கள். அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த முக்கியமான தகவலை அனைவருக்கும் பகிருங்க. 1. சுவாமிக்கு நிறைய பூ வச்சூடி அழகான அலங்காரம் எல்லாம் பண்ணுவீங்க. அப்படி அலங்காரம் பண்ண அந்த பூக்களை மறுநாள் எடுக்காமலே விட்டு விடுவீர்கள். அந்த பூ எல்லாம் சாமி படத்து மேல காஞ்சி போய் பூஜை அறையே அலங்கோலமா இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது உங்க வீட்டுல தரித்திரத்தையும் கஷ்டத்தையும் உண்டாக்கும். 2. வீட்டுல அசைவம் சாப்பிடக்குள்ள பூஜை அறையை மூடிடுங்க. அப்படி செய்வது ரொம்ப நல்லது. 3. பூஜை விளக்குல பச்சை நிறத்துல எண்ணெய் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம வீட்டில் உள்ள விளக்கை சுத்தம் செய்ய வேண்டும். எப்பொழுதுமே நமது பூஜை அறை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவே நம் வீட்டில் லட்சுமி கடாட்சத்தையும் செல்வத்தையும் வாரி வழங்கும்படியாகும். 4வது, எரிந்த தீக்குச்சிகளோ அதனுடைய குப்பைகளோ பூஜை அறையில் இருக்கக்கூடாது. அதே போல நம் பூஜை அறையில் எப்பொழுதும் இருள் சூழ்ந்திருந்தால் அது மிகப்பெரிய வறுமையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். அதனால நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்க வீட்டு பூஜை அறையை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா வாழ்வீங்க. தொடர்ந்து இது போல நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.